Jesus is God. இயேசுவே கடவுள். இது பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஞானம். இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு கிருபை கிரியை. கிருபை தேவ கிருபை, கிரியை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற கிரியை. இது ரொம்ப ரொம்ப கவனமாய் நாம் தியானிக்க வேண்டிய ஒரு பகுதி. கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. மிகவும் கவனமாய் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. பார்த்துக்கோங்க, ஒரு சப்ஜெக்ட் கிருபை கிரியை. இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் இந்த வார்த்தை மிகவும் தவறாய் உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அநேக சபைகளில், ஒரு சில சபைகளை தவிர மற்ற அநேக சபைகளில் இந்த வார்த்தை தவறாகவே 100% தவறாகவே, தேவனுக்கு முதுகை காட்டக்கூடிய அளவுக்கு 100% தவறாகவே போதிக்கப்படுகிறது, போதனை செய்யப்படுகிறது, உபதேசிக்கப்படுகிறது, கருத்து சொல்லப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான வார்த்தை கிருபை கிரியை. கிருபை அப்படின்னா என்ன அப்படின்னா கிஃப்ட். இங்கிலீஷில் சொன்னால் கிஃப்ட். இன்னும் தமிழில் இன்னும் அழகாக சொல்கிறாங்க, தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு கொடுக்கப்படக்கூடியது தான் கிருபை. தகுதி இல்லாமல் வார்த்தைகள் உண்டு, நாம் பார்க்கலாம். கிரியை அப்படி என்றால் என்ன? கிரியை அப்படின்னா என்னன்னா, வேதாகமத்தில் கிரியை அப்படிங்கிற வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவனுக்கு கிரியை செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும், தேவனுக்கு ஏற்றபடி அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். கிரியைங்கிற வார்த்தை வேதாகமத்தில் இதன் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இதுதான் கிரியை. தேவன் விரும்புகிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும். நாம் செய்ய வேண்டியது, விசுவாசிகள் செய்ய வேண்டியது, விசுவாசிகள் கீழ்ப்படிய வேண்டியது, விசுவாசிகள் கை கொள்ள வேண்டியது, விசுவாசிகள் நடக்க வேண்டியது, இவை அனைத்தையும் நமக்கு சொல்லக்கூடியது தான் கிரியை. கிரியை செய்யணும். இதன் அடிப்படையில் தான் வேதம் முழுவதும் கிரியை. தேவனுக்கு ஏற்ற கிரியை நடப்பியுங்கள் வசனங்கள் இருக்குல்ல. இதே வேதாகமத்தில் கிருபை என்கிற வார்த்தையும் இருக்கிறது. கிருபை அப்படின்னா என்ன, கிரியை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சத்தியத்தை பார்க்க போறோம். கிருபை என்றால் என்ன, கிரியை அப்படின்னா என்ன, அதன் சத்தியம் என்ன. ஏன்னா சத்தியத்தை அறியும் பொழுது அநேக பொய் போதனைகளுக்கும், பொய் கருத்துகளுக்கும், பொய்யான விளக்கங்களுக்கும், பிசாசின் உபதேசங்களுக்கும் நாம் எச்சரிக்கை அடைந்து கொள்ள முடியும். பிசாசின் வஞ்சனைக்கு நாம் தப்பிக்கொள்ள முடியும். கிருபை கிரியை, கிருபை கிரியை. அநேகர் இன்னைக்கு சொல்லுவாங்க, கிரியை நம்பிடாதீங்கப்பா, தேவனுக்கு பயந்து நீங்க நடந்தா பரலோகம் பெறலாம்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அங்க ஜாயின் பண்ணிடுவாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். இதையெல்லாம் சொல்லக்கூடிய பதம் தான் கிரியை. நாம் செய்ய வேண்டியது. கிருபை அவர் தர வேண்டியது. இப்போ இத ரெண்டையுமே தவறாய் புரிந்து கொண்டோமே ஆனால், அல்ல இந்த ரெண்டையுமே அப்படியே கொஞ்சம் மாத்திட்டோம்னு வைங்க, பிசாசின் உபதேசமா மாறிடும். இந்த இரண்டு வார்த்தைகளையும் நாம் கொஞ்சம் அதன் அர்த்தத்தை கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் வைங்களா, பிசாசின் வார்த்தையாய் மாறிடும். பிசாசின் வார்த்தை அப்படின்னா என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏசப்பாட்ட சொன்னான்ல பிசாசு, வசனம் தான் சொன்னான், வசனத்தை கொஞ்சம் திருப்பி சொன்னான். நீர் குதியும், இந்த கல்லை அப்பமாக்கி புசியும், நீர் தேவனுடைய குமாரனோ நிரூபித்து காட்டும். பாருங்க, இதான் உசுப்பு ஏத்துறது. நீர் குதியும், உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு உமை காக்கும்படி. வசனம் இருக்கு, ஆனால் அது ஒரு முழுமையான வசனம் கிடையாது. இதே மாதிரி தான் கொஞ்சம் இந்த வார்த்தைகளை, கிருபை கிரியை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தவறாய் புரிந்து கொண்டோமே ஆனால் பிசாசு நம்மளை விழத்தள்ளிடுவான்.
பிசாசு நம்மளை வஞ்சித்து விடுவான். கவனமா இந்த வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஒரு சில வசனங்களின் மூலமாக. ரோமர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். அங்க ஒரு வார்த்தை இருக்கு. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள். வசனம் இருக்கா? வார்த்தை இருக்கா? இப்ப யாருப்பா நீதிமான்? கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். ஃப்ரீ. இது உங்களுக்கு கிஃப்ட். ஃப்ரீ. கிருபை. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இது ஃப்ரீ. இதுக்கு நீங்க எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான வார்த்தை. அதே சமயத்தில் தவறாய் புரிந்து கொண்டோம்னா ஆபத்தான வார்த்தை. இந்த வார்த்தைகள், இந்த வசனங்களை சுட்டி காட்டி அநேக கள்ளர்கள் பிசாசின் ஆவியை கொண்டவர்கள், தைரியமா சொல்ல முடியும், பிசாசின் ஆவியை கொண்டவர்கள் அநேகரை வஞ்சித்து வருகிறார்கள். நிதானமா கவனிங்க. அதே ரோமர் 4ஆம் அதிகாரம், அடுத்த அதிகாரம் 4வது வசனம். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தைகளை சொல்றாரு. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபைன்னு சொல்ல முடியாது. கிரியை செய்கிறவனுக்கு நான் பரிசுத்தமாய் நடந்ததற்கு அப்படின்னு கொண்டு போயிருவாங்க. நல்லா கவனிங்க. இங்க அவர் என்ன சொல்றாரு? கிரியை செய்கிறவன், கிரியை செய்து தேவனிடத்துல உன்னை பெற்றுக்கொள்றான் அப்படின்னா அதுக்கு பேர் கூலின்னு தான் வைக்க முடியும், கிருபைன்னு வைக்க முடியாது. எப்படி? நாம ஒரு காரியத்தை செஞ்சு அதன் நிமித்தமாக தேவன் நமக்கு எதையாவது கொடுத்தாருன்னா அதுக்கு பேர் கிருபை கிடையாது, கூலி. ஆமா, வேலை செஞ்சதுக்கு அவர் கூலி கொடுக்குறாரு, அப்படி ஆயிரும். பவுல் உண்மையிலே அதன் அடிப்படையில் தான் சொல்றாரு. ரோமர் 3 இப்ப நம்ம பார்த்த அந்த 2 வசனத்தையும் சுட்டி காட்டி ஒரு சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க தேவனுக்கு ஏற்றபடி கிரியை செய்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அதெல்லாம் நம்மளால முடியாது, தேவனுக்கு ஏற்றபடி அவருடைய கற்பனைகள் படிலாம் நம்மளால வாழ முடியாது. அப்படி வாழ்ந்து நம்ம அவர்கிட்ட போய் நின்னோம், அவர்கிட்ட இருந்து நம்ம எதையா பெற்றுக்கொள்றோம், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்றோம்னா அது பேர் கூலி அப்படின்னு சொல்லிடுவாங்க. வஞ்சகர்கள் அப்படி சொல்லிடுவாங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் முதல். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவன், அதாவது ஆபிரகாம், அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, பழைய ஏற்பாட்டு விஷயத்தை சொல்லி, பழைய ஏற்பாட்டு விஷயத்தை ஒரு உதாரணப்படுத்தி ஒப்பனையாக்கப்பட்டு ஒப்பிட்டு சொல்லி நமக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வராரு. ஒப்பிட்டு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்ல வராரு. இதுல சத்தியம் என்பது என்ன? அவர் என்ன சொல்ல வராரோ அதுதான் சத்தியம். ஒப்பிட்டு சொல்லதெல்லாம் சம்பவம் இருக்கலாம், அவர் எதை சொல்ல வராரோ அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை அறியாமல் வசனத்தை நாம் நேரடியாய் அங்க ஒன்றும் இங்க ஒன்றும் நம் வசனத்தை எடுத்து அதை நாம் கையாளும் பொழுது அது தவறான இடத்துக்கு கொண்டு போயிருது. அங்க ஒன்று இங்க ஒன்று, பிசாசை போல அங்க ஒரு வசனத்தையும் இங்க ஒரு வசனத்தையும் சுட்டி காட்டி நம்மளுடைய சுயம், நம்மளுடைய இச்சைகளுக்கு ஏற்றபடி அதை திரித்து பேசுவது. திரித்து பேசினோம்னா அது வேற ஒரு பதத்துக்கு கொண்டு போயிடும், வேற ஒரு காரியத்தை கொண்டு போயிடும். பட் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு அங்க முழுமையாய் நாம் வாசிக்க வேண்டும். இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். ரோமர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து. இதை நம்ம வாசிக்கும் போது, அதாவது இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த அதிகாரங்கள்ல இருக்கக்கூடிய சத்தியம், அங்க சத்தியம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிடும்.
சத்தியத்தை அறிந்து கொண்டோம் அப்படின்னா மற்ற விஷயங்களுடைய பொருளை ஈஸியாக நம்ம எடுக்க முடியும். ஈஸியாக நாம் வசனங்களை அறிந்து கொள்ள முடியும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல், மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியை இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமல்ல தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாகவும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. பாருங்க, ஏற்கனவே பவுல் எபேசு சபையருக்கு எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் தன்னை குறித்து சொல்லியிருக்கிறாரு. புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அறிவை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை போதிக்கக்கூடிய வரத்தை, ஞானத்தை, அறிவை, பொக்கிஷத்தை எனக்கு தந்திருக்கிறார் தேவன் அப்படிங்கிறார் அவர். நல்லா கவனிக்கணும். புறஜாதிகளும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது நிமித்தமாக ஆபிரகாமின் சந்ததியாய், ஆபிரகாம் மூலமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஆபிரகாமின் மூலமாய் புத்திரராய் மாறுவதற்கான வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால யூதர்களே, நீங்க எண்ணிக்கொள்ளாதீர்கள், அவங்க கிரியை செய்யவே இல்லையே, அவங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளவே இல்லையே, அவங்க விருத்த சேதனம் பண்ணப்படவே இல்லையே, அவங்க எப்படி பரலோகம் வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. கிரியை செஞ்சு தேவனிடத்துல எதையும் வாங்கிக்கலாம்னு நினைக்காதீங்க. இதன் அடிப்படையில் தான் அங்க கிரியைங்கிற வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்கப்படுத்துகிறார். இப்போ நம்மால் டுபாக்கூர் ஆவி இல்லாதவர்கள், அசுத்த ஆவி பிடித்தவர்கள், பிசாசின் கிரியைகளை கொண்டவர்கள், இதுக்கெல்லாம் வசனம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். யூதா 1ஆம் அதிகாரம் விடுங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த யூதா புஸ்தகத்தை நாம் அடிக்கடி வாசிக்கணும். யூதா ஒரே அதிகாரம் தான் எழுதினாரு. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம நிதானமாக அடிக்கடி நம்ம வாசிக்கணுங்க. 10வது வசனம், இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள். பொய் போதகர்கள், கள்ளர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல, அதாவது பாருங்க, புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். சுபாவப்படி தங்கள் அறிவு இருக்கு பார்த்தீங்களா, தங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கு பார்த்தீங்களா, தங்களுடைய இயற்கையான சில மண்டை உண்டு தெரியுமா, மண்டை இலக்கான பழக்க வழக்கங்கள், இவ்விதமான சுபாவப்படி தங்களுக்கு தெரியாதவைகளினாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் ரொம்ப ஆபத்தானவங்க. வசனத்தை நேரடியாக பார்க்கறது, ஆமாங்க அப்படி எழுதியிருக்கு, ஆமாம் இப்படி தான், அப்போ அதை நம்ம பிரசங்கம் பண்ணிடலாம், உடனே அடுத்த வாரம் பேசிடுறது. தங்களுடைய சுபாவ அறிவு, புத்தி இல்லாத மிருகம் போன்ற தங்களுடைய சுபாவ அறிவை கொண்டு வேத வசனங்களை நேரடியாக பார்த்து இவர்கள் இடறி போகிறார்கள். தவறான விளக்கங்களை கொடுத்திடுகிறார்கள். எச்சரிக்கையாக இருக்கணும். இவங்களுக்கு எப்படி நம்ம இருந்துக்கணும்னு தொடர்ந்து இருக்கு. இவங்களுக்கு குறித்து தான் அவர் எழுதுறாரு. 18 வசனம் பாருங்க. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. கடைசி நாட்களிலே தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி, எங்க தேவனுக்கு ஏற்றபடி அவருடைய கட்டளைகளை கை கொள்ற விஷயத்துல ஏழல, அவருடைய கட்டளைகளை கூடி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முடியலன்னு தெரிஞ்ச உடனே அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வசனம் இங்க ஒரு வசனத்தை பிசாசு எடுத்து கொடுக்குறான். அதையும் எடுத்து இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தமக்கு பரிசுத்தமாய் வாழ முடியலன்ன உடனே இயேசு கிறிஸ்துவின் நீதியை கொண்டு பரலோகம் போயிடலாம், அவரை விசுவாசிக்கிறது மூலமாகத்தான், நாம கிரியை செய்ய வேண்டாம். அங்க பவுல் கூட சொல்லியிருக்காரு பாருங்க. பவுல் அங்க அப்படியா சொல்லியிருக்காரு? யூதர்களை பார்த்து சொல்றாரு, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்ல மறுக்கிறவர்களை பார்த்து சொல்றாரு, கிரியையினால பேரலாம் பார்க்காதீங்கப்பா, விருத்த சேதனம் பண்ணியிருந்தா பேரலாம் பார்க்காதீங்கப்பா,
அந்த அதிகாரம் அதன் அடிப்படையில் தான் அங்க எழுதப்பட்டிருக்கு. இவங்க பரிசுத்தமாய் துன்மார்க்கர், பாருங்க இது வசனம் கரெக்டா இருக்கா? கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற, தங்களுடைய இச்சையின்படி உலகத்துக்கு ஏற்ற ஓட்டம் ஓடும், உலகத்தின் மேல் இருக்கக்கூடிய ஈர்ப்புக்கு ஏற்றபடி நடந்து கொண்டு பரியாசர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, அவங்க தான் இவங்க. அடுத்த வசனம் பாருங்க. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும். ஆமா, முதல்ல ஆண்டவருக்குள்ள தான் வந்திருப்பாங்க. ஆண்டவருக்குள்ள வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அறிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இவர் சொல்ற மாதிரி பரிசுத்தமா வாழ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு போனவங்க. ஐயோ விட்டுட்டு எங்க போறது, இப்படியே இருப்போம், இப்படி இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்துவின் போதனையை மாற்றி போட துணிந்த துணிகரக்காரர்கள். வசனம் பாருங்க. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம ஸ்வாபத்தாரும். ஜென்ம ஸ்வாபம், அவங்க கிட்ட ஜென்ம ஸ்வாபம், ஜென்ம ஸ்வாபத்தாரும் முக்கியமான வார்த்தை, ஆவி இல்லாதவர்களுமாமே. இவர்கள் ஆவி இல்லாதவர்கள், ஆவி இல்லாதவர்கள், பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள். பரிசுத்த ஆவி இல்லாததுனால தான் பாதி பாதி வசனத்தை எடுத்துட்டு அதை அப்படி பேசுறது. பரிசுத்த ஆவி இல்லாததுனால தான் ஒரு சைடு மட்டும் அழுத்தம் கொடுத்து பேசுகிறது. பவுல் முன்னொரு சைடு என்ன பேசியிருக்கிறாருங்கிறத வாசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. வாசிக்கிறதுக்கு அவங்க நேரம் செலவிடுறது கிடையாது. தங்களுக்கு ஏற்றபடி இங்க இந்த வார்த்தை இருக்கு, அதை அப்படியே பேசிடுவோம் அப்படின்னு பேச துணிகிறது. இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்டவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். வசனத்தை வேறு விதங்களிலே திரித்து வேறு விதங்களிலே கோர்த்து குடிக்கிறவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். இவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்களை குறித்து பவுல் எழுதியிருக்கிறாரு, பேதுரு எழுதியிருக்கிறாரு. அந்த வசனங்களை எல்லாம் நாம் வாசிக்க வேண்டும். யூதா எழுதின புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, வாசிக்க வேண்டும். தங்களுடைய சுபாவத்தினாலே, தங்களுடைய அறிவினாலே, ஜென்ம சுபாவத்தினாலே வசனத்தை கையாள முற்பட்டவர்கள். இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். திரும்பவும் அந்த ரோமருக்கு வாங்க. ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு 2 வசனங்களை பார்த்த உடனே அதை அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, அதை அப்படியே அவங்க தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற மாதிரி, தன்னால பரிசுத்தமாக வாழ முடியல, அப்போ இங்க போட்டிருக்க ஐயோ அதுக்கு ஏற்றபடி இங்க வார்த்தை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை எடுத்து பேசுறது. ஆனால் அப்படி அல்ல. தனக்கு தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கற்பனைகளுக்கு 100% கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. அந்த எண்ணம் இல்லாம இருக்கிறோமே, நம்மால கீழ்ப்படிய முடியலையே. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஏதாவது வார்த்தைகள் இருக்கான்னு தேடுறது. பிசாசுக்கு எடுத்து கொடுக்குறான். பரிசுத்தாவி இல்லாட்டி அவன் எடுத்து கொடுப்பான், அழகா எடுத்து கொடுப்பான், பைபிள்ல இருந்து வசனம் எடுத்து கொடுப்பான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே, அங்கு எந்த நடையில் போடப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கு நான் ஆதாரமாக ஒரு வசனங்களை சுட்டி காட்டிட்டேன். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை நான் சுட்டி காட்டிட்டேன். விருத்த சேதனம் புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும், ரோமர் 3:29. இதை வெளிப்படுத்துவதற்காக, இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அவர் கிருபை, கிரியை அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறாரு. மற்றபடி நீங்களும் நானும் கிரியையற்றவர்களா இருந்தோம்னா பரலோகம் போக முடியாது. இந்த வார்த்தையை நம்பி இதை உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்கல்ல, அந்த மனிதர்கள், அந்த கள்ளர்களுடைய கருத்துக்களின்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள், நான் வாழ்ந்தோமே, ஆனால் நாம் என்ன இழந்துடுவோம், பரலோக ராஜ்யத்தை இழந்து விடுவோம். ஏன்னா கிரியை செய்ய வேண்டும் என்பதற்கு இதே பவுல் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த வசனங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். தேவனுக்கு ஏற்றபடி நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்கும், தேவனுக்கு ஏற்ற கிரியையை நடப்பியுங்கள் என்கிறதற்கும் நான் உங்களுக்கு வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். தேவனுக்கு ஏற்றபடி நாம் வாழ வேண்டும் என்பதற்கான வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். உபாகமம் 23:14. உன் தேவனாய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, தேவனாய கர்த்தர் உன் பாளையத்துக்குள்ளே, உன் வீட்டுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. உன் வீட்டுக்குள்ள அவர் உலாவிட்டே இருக்கிறாரு. உன் வீட்டுக்குள்ளே அவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார்.
எந்தெந்த முக்கில் என்னென்ன வைத்திருக்கிறோம் என்று அவர் பார்க்கிறார். அங்கு அசுத்தமான காரியத்தை அவர் கண்டு வீட்டை விட்டு வெளியே சென்று விடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கள். உங்கள் மொபைல் போனையும் உங்கள் கம்ப்யூட்டரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் இருதயத்தின் நினைவுகளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், உலாவிக் கொண்டே இருக்கிறார். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 15:2. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்க அவரோட இருந்தீங்கன்னா அவர் உங்களோட இருப்பார். நீங்க அவரை விட்டு விட்டீர்களே ஆனால் அவரும் உங்களை விட்டுருவாரு. பாருங்க, இந்த வசனங்கள் எல்லாம் அவங்க சொல்லிடுவாங்க. இதெல்லாம் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேறன்னு சொன்னாங்கன்னா நம்பிடாதீங்க. இதே வசனம் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தார், அவரும் நம்மை மறுதலிப்பார். அதே வார்த்தை, சேம் அதே வார்த்தை. நிதானம். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 17-19. இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. பாருங்க, இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளையும் கைக்கொள்ள வேண்டும். இப்போ அங்க பவுல் புறஜாதிகளை நீங்க விட்டுடாதீங்க, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லாமல் இருந்துடாதீங்க. புறஜாதிகளும் விருத்த சேதனமும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் விருத்த சேதனம் பண்ணிராமல் இருக்கிற புறஜாதிகளும் யாருக்கு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியா மாறுறாங்கன்னு சொன்னார்ல. அந்த வசனத்தை இங்க பெல்ட் போட்டுருவாங்க. அந்த வசனத்தை தூக்கி இங்க பெல்ட் போட்டுருவாங்க. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பாத்தீங்களா, பவுல்ல எழுதியிருக்கார் பாருங்க. அது வேற பதம், இது வேற பதம்ங்கிறத நம்ம மறக்க கூடாது. அங்க வேறொரு பதத்திற்காக, வேறொரு சத்தியத்தை சொல்வதற்காக கிரியை கிருபைங்கிற வார்த்தையை ரோமர்ல உபயோகப்படுத்திருக்கிறாரு. அங்குள்ள வசனத்தை கொண்டு போய் தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்ள வேண்டாம், அதுதான் கிரியை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்து வசனத்தை பாருங்க எப்படி தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற மாதிரி புரட்டுறாங்களா. இவர்கள் தான் ஆபத்தானவர்கள், இவர்களே பொய்யர்கள். சங்கீதம் 103. சங்கீதம்லாம் நம்ம வாசிக்கிறோம்ல வாரம். சங்கீதம் 103 17-18. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை சும்மா ரோட்ல போற வர்றவங்களுக்கெல்லாம் இருக்காதான். அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் இருக்கும். கர்த்தருடைய கிருபை நம் பிள்ளைகள் மேலே இருக்கணும் அப்படின்னா, அவருடைய நீதி நம் பிள்ளைகள் மேலே இருக்கணும்னா, அவருடைய கிருபை நமக்கு மேலே இருக்கணும்னா இப்படி போட்டிருக்கு. வசனம் என்ன சொல்லுது? அவருடைய கிருபை உங்களுக்கு வேணும்னா அவருக்கு பயந்துருங்க. ஆனால் ரோமரில் இப்போ நம்ம என்ன வாசித்தோம்? ரோமரில் என்ன வாசித்தது? ரோமர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். பாருங்க, இப்போ அந்த கிரியை கொண்டு போய் இங்கே பயந்தவர்கள் இருக்குல்ல, அதில் கொண்டு போய் அந்த கிரியை ஃபிட் பண்ணிடுவாங்க. ஆபத்தான வார்த்தை. அங்கே வேறொரு சத்தியத்தை விளக்குவதற்காக கிருபை கிரியைன்னு உபயோகப்படுத்திருக்காரு. அங்கே கிரியைன்னு இருக்கல, நீங்கள் பயப்படலாம் வேண்டாம். இப்போ வசனத்தை வாசித்து பாருங்க. இங்கே அவங்க அங்கே தவறான போலியர்கள் இந்த வசனத்தை சொன்னாங்கன்னு எப்படி இருக்கும் தெரியுமா? சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயப்படலாம் யாராலும் முடியாது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் மேலும். பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவர்கள் மேலும் அவருடைய நீதி கிரியை செய்யாம அவர் மேல விசுவாசத்தை மட்டும் வச்சிருக்கிறாங்கல்ல, இயேசுவின் கற்பனைகளை கை கொள்ளாதவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையா என்று. பாருங்க, வசனத்தை அப்படியே புரட்டிட்டாங்க. பாருங்க, இந்த வசனத்துக்கு அப்படியே எதிர்ப்பதமா அங்க இருக்கா? எதிர்ப்புறமா இருப்பதற்கு காரணம் அங்கே வேறொரு சத்தியத்தை சொல்வதற்காக பவுல் கிருபை கிரியை என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறார். ஒப்பிட்டு சொல்றாரு.
புறஜாதிகளும் சுவிசேஷம் சொல்றத தடுக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காக, புறஜாதிகளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறத விளக்கப்படுத்துவதற்காக அவர் ஒப்பிட்டு சொல்றாரு. தொடர்ந்து 18ஆம் வசனம், அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. சங்கீதம் 103, 17, 18. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய மனது இருக்கா, அவங்க மேலதான் இருக்கும் அவருடைய கிருபை. அவங்க பிள்ளைங்க தான் பாதுகாக்கப்படுவாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசனங்களை பார்த்தீர்களா? இப்போ பாருங்க, இது பழைய ஏற்பாட்டில் நம்ம 2-3 இடத்துல வாசித்துட்டோம். புதிய ஏற்பாட்டில் நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் பாருங்க, கிரியை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு. நம்ம 2 நாளுக்கு முன்னால் பார்த்த வசனம் 6:27, யோவான் 6:27, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிரியை நடப்பியுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, கிரியை நடப்பியுங்கள். அப்ப ரோமர்ல கிரியை எல்லாம் கிடையாது, ரோமர்ல கிரியை கிடையாது, கிருபைன்ல போட்டிருக்கு. ரோமர்ல கிருபை தான், கிரியை கிடையாதுன்னு போட்டிருக்கு. கிரியை செய்யறவனுக்கு ஒரு கூலில போட்டிருக்கு. இங்க என்ன இயேசு கிறிஸ்து கிரியை செய்யுங்க, கிரியை நடப்பியுங்கள்னு சொல்றாரு. அப்படி ஆயிரும்ல, முரண்பாடு ஆயிரும்ல. பவுல் தேவனுக்கு எதிராக ஊழியம் செய்தாரா? இல்ல, பவுல் தேவனுக்கு எதிராக ஊழியம் செய்யல. பவுல் தேவனுக்கு எதிராக ஊழியம் செய்யவில்லை. அங்குள்ள வசனத்தை தவறாய் புரிந்து கொண்டு விளக்கம் கொடுக்கிறாங்க ஒரு சில உலக இச்சைக்கு ஏற்றபடி நடக்கக்கூடிய ஒரு சில போதகர்கள், பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுக்கிற ஒரு சில போதகர்கள் தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்கிறார்கள். யோவான் 6:27 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்திற்கு எதிராய் செயல்படுகிறார்கள். பவுல் அல்ல. பவுல் அங்க சொன்னதுக்கு காரணம், புறஜாதிகள் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு, புறஜாதிகள் விருத்த சேதனம் பண்ணாத புறஜாதிகளும் ஆபிரகாமுடைய சந்ததியாய் மாறுவதற்கு ஏற்ற போதனையை விளக்கப்படுத்துறாரு. மத்தேயு 16:27, மத்தேயு 16:27, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார், அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். நல்லா கவனிங்க, அவனவனது கிரியைக்கு தக்கதாக, அவனவன் என்னென்ன மாதிரி தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், அவனவன் எந்தெந்த மாதிரி தேவனுக்கு பிரியமாய் நடந்தான், அந்த கிரியை அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். பவுல் கிரியை செய்யக்கூடாதுன்னு சொல்லல, பவுலும் கிரியை செய்ய சொல்லி கிரியை பத்தி பவுலும் எழுதியிருக்கிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இங்க பாருங்க, அது அழகா இருக்கு பாருங்க. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. விருத்த சேதனம் பண்ணியிருக்கிற யூதர்களே, அதனால உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போறது கிடையாது. விருத்த சேதனம் இல்லாத இருக்கக்கூடிய புறஜாதிகளே, அதனால உங்களுக்கு எந்த ஒரு பலனும் நீங்க இழக்க போறதும் கிடையாது. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். சொல்லிட்டாரா? யார் சொல்றது? ரோமர் எழுதுன அதே பவுல் தான் சொல்றாரு. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதுதான் காரியம். இப்போ என்ன அர்த்தம்? ரோமர்ல உள்ள ஒரு வசனங்களை சுட்டி காட்டி, பாத்தீங்களா, நாம் கிரியையினால பரலோகம் செல்ல முடியாது, தேவனுடைய கிருபையினாலேயே பரலோகம் செல்ல முடியும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதே போல நீங்களும் நானும் இயேசுவை விசுவாசித்தோமே ஆனால் பரலோகம் போயிடலாம். வெறுமனே விசுவாசிங்க. பரிசுத்தமா வாழணுங்கிற முயற்சியை எடுத்து தோல்வி அடைவதை குறித்து கவலைப்படாதீங்க. நாம அப்படிதான் பாவத்தில் விழுந்து எந்திப்போம். தேவன் நம்மை அனுதினமும் மன்னித்து கொண்டே இருப்பார். தவறான போதனை பவுல் சொல்றாருங்க. விருத்த சேதனமும் ஒன்னுத்துக்கு உதவாது, விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறதுனாலையும் ஒன்னுத்துக்கு உதவாது, விருத்த சேதனம் பண்ணாட்டாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறதே காரியம். இப்போ பாருங்க, ரோமர்ல சொல்லப்பட்ட அந்த கிரியைங்கிற வார்த்தையை எங்க ஃபிட் பண்ணிட்டாங்க பாருங்க, பிசாசு. அதான் பிசாசின் உபதேசம், ஆவி இல்லாதவர்களின் உபதேசம். சொந்த சுபாவ அறிவை கொண்டு வசனத்தை கையாள முயற்சி செய்த புத்தி கட்ட மிருகங்கள். நான் சொல்லல, யூதால சொல்லப்பட்டிருக்கு. புத்தி கட்ட மிருகங்கள் சொந்த அறிவினாலே, சுபாவ அறிவினாலே, ஜென்ம சுபாவத்தாலே வசனத்தை கையாள முயன்ற,
தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்றபடி வசனங்களை திருப்பி போட, புரட்டி போட முயற்சி செய்த புத்தி கெட்டவர்கள். மேற்கொண்டு வசனத்தை காட்டுறேன். 1 கொரிந்தியர் அதே அதிகாரம், அதே 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 15, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வசனங்களை வாசிப்போம். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டு இருந்தால், கிரியை செய்தால், பாருங்க இதுதான் கிரியை. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டு இருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம், டைரக்டா விஷயத்துக்கு வந்துட்டாருங்க. இயேசுவை விசுவாசிக்கிறேன் பரலோகம் போயிடுவேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன் பரலோகம் போயிடுவேன். ஐயோ என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க? பவுல் கேட்கிறாரு, என்னடா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனால தான் ரட்சிக்கப்படுவீங்க. சும்மா விசுவாசிக்கிறேன்னா உங்க விசுவாசம் வேஸ்ட், உங்கள் விசுவாசம் வீண். ஏங்க இது ரோமர் எழுதுனா அதே பவுல் தான் இங்கேயும் பேசியிருக்கிறாரு. அப்ப பாருங்க, வசனத்தை திருப்பி போட முயன்ற பிசாசின் உபதேச கூட்டத்தாருக்கு நாம் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று பார்த்தீர்களா? பிசாசின் உபதேசங்களுக்கு நாம் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கடைசி நாள்ல கள்ளர்கள் வருவார்கள், கள்ள கிறிஸ்துகள் வருவார்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. எடுத்து பாருங்க, யூடியூப்ல அடிச்சு பாருங்க, எவ்வளவு பிரசங்கிகள் இருக்கிறாங்க. கிரியையெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம், கிருபை, தேவன் கிருபையை உங்களுக்கு பொழிந்து கொண்டு இருக்கிறார். என்னது, பாவம் செஞ்சுட்டு இருக்கீங்களா? அதை குறித்து கவலைப்படாதீங்க. அவளை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க, உங்களுக்கு தான் பரலோகம், உங்களுக்கு தான் சீட்டு. பரலோகம் போறதா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள்ங்க. அவரை விசுவாசிச்சா போயிடலாம். பொய் போதனை, வார்த்தைக்கு வார்த்தை பொய். ஒவ்வொரு வசனத்தை பார்க்கும் போது பாருங்க, அவங்க முகத்திரை கிழிக்கப்படுது. பார்த்தீங்களா? பவுல் அங்க என்ன சொல்றாரு, இவங்க என்ன சொல்றாங்க? அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் இருந்து உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை காட்டுறேன். அப்போஸ்தலர் 26, அப்போஸ்தலர் 26:20. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதிகளிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனந்திரும்பி குணப்படவும் மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். எங்க இது அவருடைய வாக்கு மூலம், வேற யாரும் இல்ல, ரோமரும் கொரிந்தியரும் எழுதின பவுலுடைய வாக்கு மூலம். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கிரியை செய்ய வேண்டும் என்றுதான் நான் பிரசங்கித்தேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லிட்டாரு. நான் போய் பிரசங்கம் பண்ணது எல்லாமே அங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை செய்ய வேண்டும் என்றுதான் நான் பிரசங்கம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஒரு சிலர் பவுல் பேசினாருன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றாங்க, கிரியையெல்லாம் செய்ய வேண்டாம், கிரியை செய்கிறவனுக்கு வரக்கூடியது கூலி, நீங்க விசுவாசிச்சா போதும் பரலோகம் போயிடலாம். அவன் பாருங்க பவுலுக்கு எவ்வளவு எதிரான ஒரு காரியத்தை அவங்க பேசுறாங்க பாருங்க. பவுல் அங்க தெளிவா சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை செய்ய வேண்டும் என்றுதான் நான் பிரசங்கித்தேன், நான் போதித்தேன், நான் ஊழியம் செய்தேன் தேவனுக்கு. அப்ப அப்படியே எதிரான வார்த்தைய பவுல் சொன்னாருன்னு சொல்லி ஒரு சில வசனங்களை மட்டும் எடுத்து சுட்டி காட்டுனா அவங்க வேத புரட்டரா இல்லையா? அவங்க பிசாசின் ஆவி கொண்டவர்களா இல்லையா? அவர்கள் சுய அறிவினாலே, ஜென்ம சுபாவத்தினாலே வேத வசனங்களை நிதானிக்க அறிந்த துணிந்த புத்தி கெட்டவர்கள் என்பது எவ்வளவு உண்மை. சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து வசனங்களை பார்க்கலாம். யாக்கோபும் அதை தான் சொல்றாரு, பவுலே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப யாக்கோபு பார்ப்போமே. யாக்கோபு 2:20. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியில் அல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? பாருங்க, வீணா போனவனே அப்படிங்கிறார் அவர். கிரியை இல்ல, விசுவாசிச்சா போதும் பரலோகம் போயிடலான்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு யாக்கோபு கூப்பிடக்கூடிய பேர் வீணாய் போனவனே, வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று உனக்கு நான் சொல்லித்தர வேண்டுமா? இது உனக்கு புரியாதா? வார்த்தைக்கு வார்த்தை எழுத வைத்திருக்கிறேனே, உனக்கு இன்னும் நிதானித்து வாசிக்க தெரியாதா?
பாருங்க எவ்வளவு கடினமான வார்த்தையை பரிசுத்தவான்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. கிரியை இல்லாம விசுவாசிக்கக்கூடிய குறித்து பேசக்கூடிய கள்ளர்களை பரிசுத்தவான்கள் எவ்வளவு கொதிச்சு எழுந்து பேசியிருக்கிறாங்கன்னு பாருங்க. எவ்வளவு வைராக்கியமா கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க. அப்ப இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதை இதுல இருந்தே நம்ம அறிஞ்சுக்கிடணும். இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள், இந்த கள்ளர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள், இந்த பிசாசின் ஆவியை கொண்டவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள், மனித மூளையை கொண்டு வசனத்தை நிதானிக்க முற்பட்டவர்கள் இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள், எவ்வளவு ஆபத்தானவர்கள். சிந்திப்போம் சிந்திப்போம் சிந்திப்போம். சீரியஸா நினைப்போம். இத ரொம்ப ஆபத்து, பெரிய ஆபத்து இது. கொலோசையர் 1ஆம் அதிகாரம், கொலோசையர் 1:21. கொலோசையர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியிலாலும் மனதிலே சத்துருவாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தவானாகவும் குற்றமற்றவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களையும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவர் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எப்பா, முன்னணியில் நீங்க புறஜாதிகளா இருந்தீங்க, முன்ன நீங்க கண்டிக்கப்படாதவர்களா இருந்தீங்க, முன்ன நீங்க சத்துருவா இருந்தீங்க. ஆனா இப்பொழுது அவர் தம்முடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த சிலுவை மரணத்தினால உங்களை இப்ப கிறிஸ்து எப்படி ஏத்துக்கிட்டாராம்? அவருடைய பிள்ளையாயிட்டீங்களாம். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய்த்தான் நீங்களும் நானும், புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் பரலோகம் போறோம் அப்படின்னு இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வச்சு சொல்லிடுவாங்க. அதுவும் தவறான போதனை. அடுத்த வசனத்தை பாருங்க. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களே ஆனால் அப்படி ஆகும். இதுதான் கிரியை. கேட்ட வசனத்தின்படி நீங்கள் நடந்தீர்களே ஆனால், நான் உங்களுக்கு சொன்ன புத்திமதியின்படி நீங்கள் நடந்தீர்களே ஆனால், தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கீழ்ப்படிந்தீர்களே ஆனால், மேலே சொன்ன வசனம் உங்களுக்கு பலிக்கும். மேலே சொல்லப்பட்ட வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். இதுதான் சுவிசேஷம், இதுதான் சுவிசேஷம், இதுதான் சத்தியம். கிரியை கிடையாது, கிருபை தான். விசுவாசிச்சா பரலோகம் பெறலாம். அது பிசாசின் போதனை, பிசாசின் போதனை. நிதானமாய் வசனங்கள் எல்லாம், இப்போ பார்த்த வசனங்கள் எல்லாம் நிதானமாக எடுத்து ஆராய்ந்து பாருங்க. அவர்களை குறித்து எல்லா பரிசுத்தவான்களும் வேதாகமத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு அதிகாரம், அவங்க எழுதப்பட்ட அதிகாரங்களாம் கடைசியில் இருக்கக்கூடிய 2-3 அதிகாரங்களை நீங்கள் தியானிச்சு பாருங்க. இந்த வார்த்தைகளை வரும். அதில் எல்லாரும் கள்ளர்களை பற்றி பேசியிருக்கிறாங்க, எல்லாரும் பொய் போதவர்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. சுவிசேஷமான ஒரு புத்தகத்தை எழுத விரும்பின யூதா அதை விட இதுதான் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு கள்ளர்களை பற்றி பேசியிருக்கார் ஒரு அதிகாரம் முழுவத. யூதா எழுதின புத்தகத்தை நம்ம அடிக்கடி வாசிக்கணும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவனும் எந்த ஒரு கள்ளனும் நம்மளுடைய பூரணமத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நம்மளுடைய விசுவாசத்தை புரட்டி போடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். எந்த ஒரு பிசாசின் போதனைகளுக்கும் நாம் செவிசாய்க்காது இருப்போம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். தேவனுக்கு ஏற்ற கிரியை நடப்பியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்ற கிரியை நடப்பிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் அதை விரும்புகிறாரு. கிரியை இல்லாவிட்டால், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆகவே கிரியை செய்ய முற்படுவோம். தேவனுடைய கட்டளைகளின் கற்பனைப்படி வாழ முற்படுவோம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முயற்சி செய்வோம். நம்மளை நிர்விசாரப்படுத்தலாம் பிசாசு. விசுவாசிச்சா போதும், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்காதீங்க. யார் பரிசுத்தமாக இருக்கா? இதெல்லாம் நம்மளை நிர்விசாரப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அசால்ட்டாக நம்மளை நிற்க வைக்க வார்த்தைகள். பரிசுத்தம் இல்லாமல் வண்டியை ஓட்ட ஊந்தி தள்ளக்கூடிய பிசாசின் போதனைகள் இது. தட்டி கொடுக்க பிசாசு தட்டி கொடுக்க. இதெல்லாம் யாருப்பா? யார் பரிசுத்தமாக இருக்கா? வசனம் என்ன சொல்லுது பார்த்தியா? பரிசுத்தமாக இருந்தாலும் பரலோகம் பெற முடியாது. அவருடைய கிருபை வேணும், கிருபை வேணும். பிசாசின் போதனைகள், எச்சரிக்கையாக இருப்போம். சத்தியத்தை நிதானமாய் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த சிந்தையோடு வேத வசனங்களை நாம் என்ன செய்வோம்? தியானிப்போம். வேத வசனம் ஒன்று சொல்லுது அப்படின்னா, அது நம்மக்கிட்ட காணப்படுது அப்படின்னா அது உடனே நம்ம கீழ்ப்படியணும். அப்போதான் கர்த்தர் சத்தியத்தை கற்றுக் கொடுப்பாரு.
அதை விட்டுவிட்டு என்னால் இப்படி வாழ முடியலை, இது எப்படி வாழ முடியும், அதெல்லாம் இப்படி யோசிப்போம். வசனம் இப்படியும் ஒரு வார்த்தை இருக்கு பாரு, இதை எடுத்து இப்படி பேசிடலாமோ. அன்னைக்கு அவங்க கள்ள ஊழியர்களாக மாறிடுவாங்க. அன்னையிலிருந்து அவங்க பிரசங்கம் வந்து கள்ள ஊழியர்கள், அவங்க பேர் கள்ள ஊழியர்கள். சுபாவப்படி வசனத்தை திருப்பினார்கள், உலக தங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்றபடி வசனத்தை கையாள முற்பட்டார்கள், அவங்க தான் குற்றவாளி ஆயிட்டாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையாக இருப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிரியையை குறித்தும் கிருபையை குறித்தும் நாம் நிர்விசாரமாக இருந்துட வேண்டாம். இந்த வார்த்தைகள் மிகவும் கவனமாய் கவனிக்க வேண்டிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை தவறாய் கையாண்டு அநேகருடைய கப்பல்கள் கவிழ்க்கப்பட்டு போனது. அநேகருடைய கப்பல்கள் கவிழ்க்கப்பட்ட நிலையில் காணப்படுது. எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தர் நமக்கு தொடர்ந்து இரக்கம் செய்வாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாகட்டும் அப்பா. கர்த்தாவே, உமது வார்த்தைகள் சத்தியங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய கவனக்குறைவில் நாங்கள் ஒவ்வொரு வசனங்களை மாத்திரம் பார்க்காம முழுமையாய் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. பேசப்படுகிற கருத்துக்களை நாங்கள் ஒரு பக்கமாக இருந்து பார்த்திடாதபடி நிதானமாய் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இருதயத்தை தாரும் ஐயா. இருதயத்தை தாருங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை தொடர்ந்து வழி நடத்திவிடுறாகப்பா. சத்திய ஆவியானவர் தாமே எங்களை வசனத்தை எடுத்து தந்திடுவீராகப்பா. வார்த்தைகள்னால் எங்களை நிரப்பும், எங்களை போசியும், எங்களை கட்டும் ஐயா. கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்களாக நாங்கள் காணப்படுவோமாகப்பா. வசனத்தை கொண்டு கட்டும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். காது உள்ளவன் கேட்க கடவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ஆமென்.